உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதுல வேற ஜோசியத்துக்கும் ராஜநாடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேற ஜோதிடங்கள் வந்து நட்சத்திரத்தை கையாளுவாங்க, பாவங்களை கையாளுவாங்க, பாத சாரங்கள், நட்சத்திர சாரங்கள், அப்புறம் அதிபதி, பாதகாதிபதி, எதிராளி, சமம், நட்பு, பகை, சுபர், அசுபர் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ராஜநாடி ஜோதிடத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 9 கிரகங்கள் மட்டும்தான். லட்சுமி, செல்வி, சித்ரா, லதா, சுந்தரி, சுந்தர், ஸ்ரீ, திரு, இந்த மாதிரி பேர் இருந்தா அவங்க குடும்பத்துல கூடிய ஆண்களுக்கு 29 வயசுக்கு மேல தான் கல்யாணம் நடக்கும். இல்லாட்டா லவ் மேரேஜ் தான். இதெல்லாம் பிக்சட் தான். நீங்க என்ன உருண்டாலும் என்ன பிறண்டாலும் இவங்க சுத்துவாங்க. சுத்தி பீச் குதிரை ஒரு இடத்துல வந்து நிக்கிறது மாதிரி 29-30 வயசு வந்து கல்யாணம். இத்தனை ஜோசியர்கள் பரிகாரம் சொல்லியும் இந்த உலகத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம். ஜோதிடர்களுடைய குடும்பமும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. ஜோசியர்களை பார்த்த குடும்பம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப பரிகாரம்ங்கிறது இங்க நடந்திருந்தா எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கும். இப்ப நானே ஒரு 90s கிட் தான் சார். ஆனா என்னை விட வயசு கம்மியா உள்ள 2K கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுது. அதான் சொல்றேன், அந்த பார்டர் இது ஒரு காலம் மாறும் பொழுது நடக்கக்கூடிய. எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு 18 வயசுல கல்யாணம். இப்ப நம்மளுடைய இதுல வந்து ஒரு 25-26 போயிடுச்சு. ஆண்களுக்கு 29-30 சரியான டிலே, பெண்களுக்கு 27-28 சரியான டிலே. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். இப்போ 90s கிட்ஸ்லேயே வேமா பண்ணவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடும். அப்போ நான் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது எனது விதியில் இருந்துச்சுன்னா, நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப அந்த பொண்ணு பிறக்க போறது இல்லை. நான் பிறந்து கொஞ்ச நாளே அந்த பொண்ணு பிறந்துதான் போகுது. அந்த பொண்ணு எங்கேயோ வளர்ந்துட்டு தான் இருக்க போது. எனக்கு விதி வரும்போது இழுத்து கொண்டு வந்து நிறுத்த போகுது. இதுல ஒரு ஜோதிடர் எனது மனைவியை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு விதி வந்து கேவலமா இல்லை. இப்போ லேட்டஸ்டா அப்படி ஒரு பரிகாரங்கள் வருது. செருப்பை மாத்தி போடுங்க, முட்டாய் வாங்கி தின்னுங்க, பிஸ்கட் வாங்கி தின்னுங்க எல்லாம் பரிகாரம் வருது. ஏதோ ஒன்று சொல்றேன், அந்த பரிகாரத்தை நான் ஏன் பண்ணக்கூடாது? எம்எல்ஏ ஆகிறதுக்கு இப்போ திருச்செந்தூருக்கு போய் ஒரு பரிகாரம் செய்ய சொல்றேன், செஞ்சா நீங்க எம்பி ஆயிருவீங்கன்னு இருக்கு. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்? நானே பஸ் ஏறி போய் அந்த பரிகாரம் செஞ்சு எம்பி ஆயிருக்கலாம் இல்லைங்களா? அது முடியாது. மக்களுக்கு எப்படி சொன்னா ஏமாத்துவாங்களோ அது மாதிரி பேர்களை வச்சுட்டு மாந்திரிக பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். நீங்க ஒரு கல்லை மேல தூக்கி போட்டுட்டு பரிகாரம் பண்ணோடனே கல்லு மேல போயிடாது, திருப்பி உங்க தலைமையிலே தான் வந்து இல்லைங்களா? அப்ப விதிதான். உங்க ஜாதகம் என்பது விதியை கண்டறிவதற்கான ஒரு கருவி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். ஒவ்வொரு ஜோதிடமும் வந்து பாத்தீங்க நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க, ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்க சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விதமான ஜோதிடம் எல்லாத்தையும் ஜோதிடர்கள் எல்லாமே இன்டர்வியூ எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். அதுல புதுசா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜநாடி. சோ ராஜநாடி அப்படின்னா என்ன சார்? ஓகே, ராஜநாடி அப்படிங்கிறது வந்து என்னுடைய யூனிக் அப்படின்றது மாதிரி சொல்லலாம். இது ஏதோ நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் வந்து 3வது தலைமுறையாக நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எங்க மாமா உயர் திரு அருள்வேல், அவர் வந்து ஓரளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஜோதிடர்களுடைய குருமார்னே சொல்லலாம். எங்கெங்க பிரபலமா அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எங்க மாமா வந்து ஒரு குருமார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக, பொதுவாக ஜோதிடம் என்பது கணித ரீதியாக ஒரு பக்கம் இருக்கு, நம்பிக்கை அடிப்படையில் ஒரு பக்கம் இருக்கு. என்னதான் நம்பிக்கை அடிப்படையில் இருந்தாலும் கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கணித ரீதியான டெக்னிக்கல் சவுண்ட் வந்து எங்க மாமா. அப்ப அவர்கிட்ட இருந்து அந்த கணித ரீதியான ஒரு விஷயங்களையும் தாத்தாட்ட இருந்து கொஞ்சம் ஒரு உள்ளார்ந்த விஷயங்களையும் வாங்கி அதை எல்லாத்தையும் கோர் பண்ணி எனக்குன்னு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் கலந்து எனக்கு அடுத்து வரவங்களுக்கு நிறைய பேர் ஜோசியர்கள் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தனக்குன்னு ஒரு ரகசியமாவே காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நம்மள்ட்ட தான் வரணும் கஸ்டமர் அப்படின்னு. நான் அப்படி இல்லாம கேட்கறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இத சொல்லி கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு பேர் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில எங்க தாத்தா பேர் வந்து ராஜகோபால். அந்த அடிப்படையில ராஜ அப்படிங்கிறது, நாடி என்பது ஜோதிடத்தினுடைய தமிழ் பெயர். ஜோதிடம் என்பது சமஸ்கிருதம், ஜோதிஷம் அது பேரு. ஜோதி என்பது இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் இயங்கி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. அந்த வைப்ரேஷன் பேரு அஸ்ட்ராலஜில ஜோதி. இப்ப உதாரணத்துக்கு லைட் அப்படின்னா நம்ம கண்களுக்கு தெரிந்த மின்காந்த அலைவரிசை பேர் லைட். ஆனா கண்களுக்கு தெரியாமையும் அலைவரிசைகள் இருக்கு. இந்த எல்லா அலைவரிசைகளையும் சேர்த்து முன்னோர்கள் ஜோதி அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதனாலதான் இறைவன் ஜோதி சொரூபமானவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா ஒரு லைட் இல்ல இறைவன், அதையும் கடந்து இந்த பிரபஞ்சத்துல பல்வேறு அலைவரிசைகள் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஜோதி. அப்ப தமிழ்ல அது பேர் வந்து நாடி. நாடிங்கிறது துடிப்பு தானே. பிரபஞ்சத்தினுடைய துடிப்பை புரிந்து கொள்வது. உடனே நம்மள வந்து ஒரு சாமியார் மாதிரி சித்தர் மாதிரி நீங்க இது வேணாம். இது வந்து ஒரு கால்குலேஷன், ஒரு நம்மளுடைய அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கால்குலேஷன். இப்போ உங்களுடைய அந்த கால்குலேஷன் வந்து துல்லியமா இருக்குதா சார்? ஏன்னா நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா. அதாவதுங்க இங்க துல்லியம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஜோதிடம் என்பது இந்த மாயா கண்ணாடி மாதிரி பிரிண்ட்ல அந்த புகையெல்லாம் வர மாதிரி வச்சுக்கிட்டு சூனியக்காரி மாதிரி இருக்கிறது இல்ல. சில கணித அடிப்படையில சில அனுமானங்கள்,
இதுக்கு முன்னால நடந்த அனுமானங்கள் எனக்குள்ள ஒரு அனுபவமா இருக்கும். ம். இந்த அனுபவங்களை நான் உங்களுக்கு பலனா சொல்லும் பொழுது ம்ஹ்ம். இப்படிலாம் நடக்குன்ற ஒரு அனுமானத்துல நான் சொல்லுவேன். ம்ஹ்ம். அந்த அனுமானம் உங்களுடைய வாழ்க்கையோட நீங்க ஒப்பிட்டு பாத்துக்குவீங்க. அப்ப நான் ஒரு விஷன், நீங்க ஒரு விஷன், ரெண்டும் லிங்க் ஆகும்போது ஒரு புது விஷன் ஏற்பட்டு ஓகே. உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் புரியும். இதுல ம்ஹ்ம். வேற ஜோசியத்துக்கும் ராஜநாடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேற ஜோதிடங்கள் வந்து நட்சத்திரத்தை கையாளுவாங்க, ம். பாவங்களை கையாளுவாங்க, பாத சாரங்கள், நட்சத்திர சாரங்கள், அப்புறம் அதிபதி, பாதகாதிபதி, எதிராளி, சமம், நட்பு, பகை, சுபர், அசுபர் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. இந்த ராஜநாடி ஜோதிடத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 9 கிரகங்கள் மட்டும்தான். அதை ம். தவிர்த்து எங்க ஜோசிய குழுல இருக்கவங்களுக்கு அந்த 9 கிரகங்களை தவிர வேற எதுவுமே சொல்லியும் தரதில்ல. இந்த ம்ஹ்ம். 9 கிரகங்களை எப்படி கையாளுவது? ம். இப்போ உதாரணமா ஒரு இவ்வளவு பெரிய புத்தகம், இங்கிலீஷ் புத்தகம் எடுக்கிறீங்க, ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு இருக்கு. ம்ஹ்ம். அது நிறைய தத்துவங்களையும் நிறைய கொள்கைகளையும் உங்களுக்கு கொடுக்குது. புரிந்து கொள்ள முடியாத ஒரு கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கு. ம்ஹ்ம். இந்த எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் அதில் யூஸ் பண்ணிருப்பாங்க ம்ஹ்ம். அப்படின்னா, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் 24 லெட்டர்ஸ்க்கு மேல ஒண்ணும் இல்ல. அதை தான் திருப்பி அவ்வளவுதான். திருப்பி யூஸ் பண்ண. ம். அது மாதிரி இந்த 9 கிரகங்கள் தான் ம். பல்வேறுபட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையாக பிரிந்து கிடக்குது. அதனுடைய காம்பினேஷன் ம்ஹ்ம். அப்படியே மாறி 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 உட்காரும்போது அங்க நிறைய கருத்துக்கள் வெளியே வருன்றப்ப அந்த கருத்துக்களை நாங்க புரிஞ்சுட்டு, அது ஒரு லாங்குவேஜ் தானே, ம். அந்த லாங்குவேஜை புரிஞ்சுட்டு நாங்க வரவங்களுக்கு சொல்றோம். ஓகே. இதை வந்து ராஜநாடி என்பது பாரம்பரியத்துல இருந்து, வேதாங்க ஜோசியத்துல இருந்து, இப்ப ம். வந்திருக்கக்கூடிய இந்த கேபின்னு எனப்படக்கூடிய இந்த உபநட்சத்திரம், நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து ம். இந்த யோகி, அவயோகி, நட்சத்திரம், கரணம், திதி, ம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் முகூர்த்த கணிதங்கள். இது ஜோசியத்துக்கே தேவையில்லாத விஷயங்கள். நீங்க புதுசா சொல்றீங்களே சார். இல்ல புதுசு இல்ல, இதுதான் பழசு. ஆஹா. ஒரு காலத்துல நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ம். நம்ம ஊர் பக்கமா ஒரு தாத்தா இருந்திருப்பாரு. ம். நிறைய பேர் கண்ணு தெரியாதவங்க ஜோசியம் பார்ப்பாங்க. ம்ஹ்ம். அவங்க தாத்தா இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அவர் நோட்ல வெறும் கட்டத்தை மட்டும் தான் பார்ப்பாரு. ம். பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவார். அவர் ஓகே. கணிதம் கூட பண்ண மாட்டார். விரல் விட்டு கூட எண்ண மாட்டார். இது ம்ஹ்ம். வந்து நம்மள்ட்ட இந்த உடைய முன்னோர்கள் செஞ்ச மெத்தடு நான் சொல்றது. ஓகே. இப்ப பாரம்பரியம் வேதாங்க ஜோசியம் சொல்றது எல்லாமே நார்த் சைடு இருந்து வந்தது. ஓகே. இப்ப இவங்க பாக்குறாங்க இல்லைங்களா, அந்த லக்னம், நட்சத்திரம் ஆமா. இதெல்லாம் வந்து ம். பராசரியத்துல இருந்து வந்தது. பராசரர் வந்து நார்த் சைடுக்காரவங்க. ஓஹோ. இப்ப நம்ம தமிழுக்குன்னு ஒரு ம். தனித்துவம் இருக்கு. அது ம். நம்ம ஊர்லயும் ஸ்ரீலங்காலையும் இந்த முறைகள் ஓகே. ஃபாலோ பண்ணப்பட்டாங்க. ம். இப்ப அது என்ன ஆயிடுச்சு, மருவிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஏன்னா ம். நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுடைய முறையை எடுத்துக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கு அப்படின்றதுனால ம். அதை எடுத்துக்கிட்டு வராங்க. அது தேவையில்லை. ஓகே. வெறும் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் போதும். சார் அதே மாதிரி எங்க நாடி ஜோதிடம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஓலைகள் வச்சு அது பலன்கள் பேர் சொல்றது. ஜீவநாடி. ஓகே. ஆமா, அது பேரு ம். ஹஸ்த சாஸ்திரம்னு சொல்றாங்க. ம்ஹ்ம். ஹஸ்தம்னா வந்து ஓலையில ஒத்த சுத்து சங்கு, ஒத்த சங்குன்னு சொல்லி ரேகைகள் அடிப்படையில பொதுவாக நம்மளுக்கு பலன்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஜோதிடத்துக்கு தொடர்புள்ளது. ஓகே. ஓகேங்களா? அது வந்து ம். ஹஸ்த சாஸ்திரம் அது பேரு. இது வந்து ஆஹா. ஜோதிஷ சாஸ்திரம். ஓஹோ. இது வந்து கைரேகை சாஸ்திரம்ங்கிறது வேற. ம். கைரேகையும் ஜோசியமும் ஒண்ணும் இல்ல. ம்ஹ்ம். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள கைரேகைங்கிற பிரிவே கிடையாது. ம்ஹ்ம். கைரேகை என்பதே வேற துறை. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரியாதனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி புரிஞ்சுக்குவோம். ம். தனித்தனியா இருக்கு துறை. இப்ப நியூமராலஜின்னு சொல்றாங்க. நியூமராலஜி ஜோசியத்துக்குள்ளே இல்ல. அது ஜோசியமும் கிடையாது. அது துறையே இப்ப உருவானது. ஓகே. ஜெமாலஜி, நியூமராலஜி இதெல்லாமே நம்மளா உருவாக்கிட்டது. ம்ஹ்ம். ஆனா இதற்கு முன்னால சில துறைகள் இருந்திருக்கு. அதை தனித்தனியா பிரிச்சு ஒண்ணு சேர்த்து நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி சார், இப்ப நீங்க ஒருத்தவங்களுடைய பெயரை வச்சு அவங்களுடைய கண்டிப்பா. வாழ்க்கை இப்படிதான் கண்டிப்பா, இருக்கும் கண்டிப்பா, அப்படின்னு கண்டிப்பா, சொல்றீங்க. கண்டிப்பா. அது எப்படி சார் துல்லியமா இருக்குதா? கண்டிப்பா. சாத்தியம் அதான் தானா? வந்துங்க, இது சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப உதாரணமா புரிய வைக்கிறதா இருந்தா, இப்ப கரண்டா அதுக்கு முன்னால இன்னொரு கேள்வி. நம்ம இந்து கடவுள்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அதுல வைத்தியத்திற்கு உகந்த கடவுள் எது? முருகனை சொல்லுவோம். ம். முருகனுக்கு இன்னொரு பேர் வந்து மேக்சிமம் சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு எழுதியிருப்பாங்க எல்லா பேர்லயும். ஆமா. இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? சுப்பிரமணியம். சரிங்க. ம். இதுக்கு முன்னால மத்திய சுகாதாரத்துறையா நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, மந்திரியா? ம். அவர் யாரு அப்படின்னா அன்புமணி. ம். இப்ப 2 மணி வந்துருச்சுங்களா? ம்ஹ்ம். ஓகே. இப்ப நான் ஒண்ணுமே சொல்லல. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி இருக்கவங்களுக்கு இது மாதிரி பேர் தான் அமையும், இவங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கும் ம்ஹ்ம். அப்படின்றது. தமிழக முதலமைச்சர்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்திரனுடைய பேர் இருக்கும். ராமச்சந்திரன் இருந்தாலும், ம்ஹ்ம். இப்ப ஸ்டாலின் ஐயா இருக்கு. அவர் பதவி ஏற்கும் போது பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதினு பதவி. முத்துங்கிறது சந்திரன். ம்ஹ்ம். ஓகேங்களா? அப்ப சில விஷயங்கள் நம்மளை தவிர்க்கவே முடியாம நம்ம ஒருத்தருக்கு பேர் மாத்தி கொடுக்கறது இல்ல நான் சொல்றது. ம். ம். இப்ப நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி கேட்பாங்க, ம். குழந்தை பிறந்துருச்சு பேர் வைக்கணும்னு. அது என் வேலை இல்ல. ம்ஹ்ம். அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை வந்து அந்த பேர் வைக்கிறதா. ம். அதையாச்சும் நீங்க சந்தோஷமா வைங்க. அதே மாதிரி இந்த பேர் வச்ச ராசி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல பெயர்லாம் மாத்துவாங்க. அது So அதெல்லாம் மாத்துறது எப்படி சார்? ஜாதகத்துல இருக்குங்க. நீங்க ம். என்ன மாத்தினாலும் இந்த ரஜினியும் செந்திலும் ஒரு படத்துல மாப்பிள்ளை பார்க்க போன கதையா தான் ம். அது கடைசியில் கெடுத்துக்கும் தன்னைத்தானே. ஓகே. உங்களா அது ஜாதகத்துல இருக்கிறது தான் வரும். இப்ப நீங்க ம். பேர் மாத்தி வச்சாலும் அதே பேர் தான் வேற ஒரு வடிவத்துல வரும். நீங்க ராஜநாடியில பரிகாரம் பரிகாரம் சொல்லுவீங்களா கிடையாது. சார்? பரிகாரம் கிடையாது. ராஜநாடியில் இல்லைங்க, ஜோசியத்திலே பரிகாரம் கிடையாது. ம்ஹ்ம். இந்த பரிகாரம்ங்கிறது வந்து நான் சொல்றது மாதிரி எல்லா துறைகளும் வளரும் போது சுத்தி கலைகள் முளைக்கிறது மாதிரி இந்த பரிகாரம் முளைச்சிருச்சு ம். ஜோசியத்துல. ம். பழைய நூல்கள்லயும் எந்த நூல்கள்லயும் பரிகாரம் குறிக்கப்படவே இல்லை. இது இடையில வந்தவங்க, வைத்த வழி வரவங்க,
வந்தவன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப ம்ஹ்ம். என்கிட்ட வரவங்களும் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ம்ஹ்ம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கன்னுவாங்க. ம்ஹ்ம். நான் அப்ப என்ன சொல்லுவேன்னா, வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. ஓகே. கால் இல்லாதவங்களுக்கு உதவுங்க. ட்ரெஸ் வாங்கி ஏன்னா நம்மனால ஒரு 4 உயிர்கள் நல்லா இருக்குன்றதானே தவிர, ம், அப்பயும் ம். சொல்லி அனுப்புவேன். நீங்க என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட ம்ஹ்ம். நாளுக்கு பிறகு தான் நடக்கும். அப்ப ம். ஜோசியத்துல நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ம். ஒருத்தவங்க வராங்க. அவங்க ஜாதகத்த திறந்து பார்க்குறோம். இந்த ம். பிரச்சனை இருந்துச்சா? ஆமா ம். இருந்துச்சு. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா? ஆமா நடந்துகிட்டு இருக்கு. ம். இது இத்தனை வருஷம் கழிச்சு, இத்தனை மாசம் கழிச்சு இது சரியாகும். அதுவரைக்கும் இந்த விஷயத்த நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இத நீங்க விட்டுருங்க. இத நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும், அடுத்த வருஷம் ஒரு 4வது மாசம் வரைக்கும் இது நடக்கும். நீங்க அது ஓகே. வரைக்கும் வேற ப்ராசஸ் பண்ணுங்க. மனசளவுல நீங்க ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. ம்ஹ்ம். நம்மளால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது. ம். அதுவும் இல்லாம இத்தனை ஜோசியர்கள் பரிகாரம் சொல்லியும் இந்த உலகத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம். ம், ம். இல்லைங்களா? ஜோதிடர்களுடைய குடும்பமும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. ஜோசியர்கள பார்த்த குடும்பங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப பரிகாரம்ங்கிறது இங்க நடந்திருந்தா, எல்லாரும் சுபிக்ஷமா இருந்திருக்கலாம். ம்ஹ்ம். இன்னுமே இருக்கு. இன்னும் நெறைய ஜோசியக்காரங்க வீட்ல கல்யாணம் ஆகாத பிள்ளை நெறைய இருக்கு. ம். அவங்க எல்லாத்துக்கும் ஜோசிய பரிகாரம் சொன்னாலும் கூட, அவங்களுக்கு ஆகுறது இல்ல. அப்ப எதார்த்தம் என்பது ம். கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத கிரகங்கள நம்புறோம் நம்ம. ம், ம். கிரகங்கள் செய்யுது அப்படின்றது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. ம்ஹ்ம். அப்ப இந்த கிரகங்கள் எப்படி மாத்தி செய்யும்? என்ன செஞ்சாலும் அதுதானே செய்யும். விதிங்கிறது அதுதானே. ஓகே. அப்ப இறைவன் எழுதி விட்டார். அது நடந்துதான் தீரும். அப்படிங்கிற அடிப்படையில ம். பரிகாரம் என்பது ராஜநாடில பயன்படுத்துறது கிடையாது. கிடையாது. அதே மாதிரி இந்த 90s கிட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓகே. மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தள்ளி ஓகே, போயிட்டே தான் ஓகே, இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ என்ன காரணத்தினால அப்படி ஆகுது சார்? ஓகே. ம். இது வந்துங்க ம். ஊழ் அப்படின்னு சொல்றோம். ம். வினை அப்படின்னு சொல்றோம். வினை என்பது எனது ம். வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. ம். ஊழ் என்பது பொதுவாக நடக்கக்கூடியது. இப்ப திருவள்ளுவர் இருக்கார். திருவள்ளுவர் வந்து எழுத்தாணிலாம் வச்சு உட்கார்ந்திருக்க மாரி படம் இருக்குது. ம். ஒருவேளை இந்த சீசன்ல அவர் பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு என்ன மீடியா யூஸ் பண்ணியிருப்பாரு? ம்ஹ்ம். அப்படின்னா அவர் ஒண்ணு Facebookல டைப் பண்ணி போட்டுருக்கலாம் போஸ்ட்டா. ம், ம். இல்ல Instagramல வீடியோ போட்டுருக்கலாம். எப்படி அவர் சொல்ல வர கருத்த வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா? அப்ப காலம் என்பது இங்க முக்கியமா இருக்கு. ஓகே. ஒரு மனிதன் எந்த காலத்தில் பிறக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ம். காலம் என்பதை ஊழ் தான் தீர்மானிக்குது. ம். இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் அலெக்சாண்டர் இருக்காரு, ம். நெப்போலியன் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து உலகத்தையே கட்டி ஆண்டவங்க. ஆனா அவங்க ஒரு நாள் கூட ஏசி ரூம்ல உட்கார்ந்தது இல்ல. ம்ஹ்ம். ஏன்னா அவங்க இருக்கிறப்ப ஏசி இல்ல. ம். இப்ப எல்லாருமே ஏசிக்குள்ள உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா? ம், ம். அப்ப இதெல்லாம் ஊழ் தான். அப்ப ம்ஹ்ம். இது மாரி காலம் வந்து பிரளயம் மாரி மாறிக்கிட்டே இருக்கு. இது மாறும்பொழுது மக்களினுடைய வாழ்வாதாரம், நாகரிகம், சுகாதாரம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கு. ம்ஹ்ம். அப்ப எங்க பாட்டிக்கும், உங்க பாட்டிக்கும் 13 வயசுல கல்யாணம் ஆச்சு. ம். எங்க அம்மாவுக்கும், உங்க அம்மாவுக்கும் ஒரு 18 வயசுல கல்யாணம் ஆச்சு. ம். இப்ப நம்மளுடைய இதுல வந்து ஒரு 25, 26 போயிடுச்சு. ஆமா. ம். இது வந்து அந்த ஸ்லாப் மாறுது இல்லைங்களா? இது ம். மாறும்பொழுது இடையில மாட்டிக்கிட்டவங்க இந்த மதில் மேல் பூனைன்னு சொல்றது மாரி இந்த 90s கிட்ஸ் தான் அந்த லைன். ம், இப்ப ம். 90s கிட்ஸ்க்கு முன்னால 80s கிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 23, 24 பார்டர். ம். அதான் கரெக்ட்டான ஏஜ். ஆமா. 90s கிட்ஸ்க்கு மேலேயே வந்து நாங்க 26 வச்சுட்டோம். ம்ஹ்ம். 26, 27 வச்சுட்டோம். ம். இதுல டிலே மேரேஜ்னா 30. ம். நார்மல் மேரேஜ்னா 26. ம். 90s கிட்ஸ்க்கு முன்னால 80ஸ்க்குலாம் வந்து 23 நார்மல், 26 அப்நார்மல் அப்படின்னு ம். வச்சுட்டோம். இது வந்து அந்த லைன். அது ம். பார்டர். அந்த பார்டர்ல இவங்கலாம் பிறந்துட்டாங்க. ம்ஹ்ம். அதனால அது ஒரு தப்பும் இல்ல. ஒரு 29ல கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கலாம். ம், ம். நான் அடிக்கடி சொல்றது இது மாரி பிரச்சனை. இந்த ம். மாரி ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா, சுக்கிரன் ஆண்கள் ஜாதகத்திலயும், செவ்வாய் பெண்கள் ஜாதகத்திலயும் பலமா இருக்கும். ம்ஹ்ம். நிறைய ஜோசியர்கள் பலமா இருந்தா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். என்ன பொறுத்தளவுக்கு பலமா இருந்தா அது முக்கியத்துவமாயி தன்னை முக்கிய பொருளாக மாத்தி விட்டுரும். ம், இப்ப ம். பிரச்சனையாக்கி விட்டுருன்ற அடிப்படையில கொஞ்சம் டிலே மேரேஜ் பண்றது நல்லது. ஒரு ஆண்களுக்கு 29, 30 சரியான டிலே. ஓகே. பெண்களுக்கு 27, 28 சரியான டிலே. ம்ஹ்ம். இந்த 90s கிட்ஸ்லாம் இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். இப்ப 90s கிட்ஸ்லயே வேகமா பண்ணவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கும். ஓஹோ! அப்ப ம், ம். இயற்கையாவே தள்ளி விடுது. அதை ஏத்துக்கணும். ம், ம். அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நானே ஒரு 90s கிட் தான் சார். ஓகே ஆனா சார். என்ன விட வயசு கம்மியா உள்ள 2K கிட்ஸ்க்குலாம் ஆமா. வந்து பாத்தீங்கன்னா, மேரேஜ் இல்ல ஆயிடுது. அதுதான் சொல்றேன்ல அந்த ம். பார்டர் இது ஒரு பார்டர். இது ம். ஒரு காலம் மாறும்பொழுது நடக்கக்கூடியது. ம், இப்ப ம். 90s கிட்ஸ்லயே வந்து இப்ப நீங்க பொதுவாக பாக்குறப்ப 90s கிட்ஸ்ல நிறைய பேர் வந்து இப்ப 20 வயசுல கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. ம், ம், ம். அது காதல் திருமணமா இருந்தா பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ம்ஹ்ம். காதல் திருமணமா இருந்தா இப்ப நீங்க சொன்ன 2K கிட்ஸ் எல்லாம் காதல் திருமணமா இருக்கும். சொந்தக்கார பிள்ளை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ம், ம். நார்மல் திருமணமாக இருந்தால் அவங்களுக்கு 26 தான் கல்யாணம் ஆகும். அப்போ 90s கிட்ஸ்க்கு காதல் செட் ஆகாதா சார்? அந்த அப்படி மாதிரி இல்ல ஒரு உங்களுக்கு அந்த மாதிரி அந்த கிரக நிலைகள் செட் ஆகல செட் அவ்வளவுதான். ஆகல. அவ்வளவுதான். ம். அப்ப இது வந்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி 90s கிட்ஸ் மட்டும் இல்லைங்க. நீங்க ம். வந்து இது பேச்சு வழக்குல 90s கிட்ஸ்னு ஆயிடுச்சு. ஆமா. 83 அந்த ரேஞ்சில பிறந்தவங்க, ம். 72, 91 இந்த பீரியட்ல பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது.
ஓஹோ. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 83ல பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் எடுத்து பாத்தீங்கன்னா ம். டிவோர்ஸ் பிரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க நிறைய, இல்லைன்னா ம். டிலே மேரேஜா இருப்பாங்க. ம். இது ம். வந்து எதே வேலையா அங்க இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பார்த்தோன்னே அவங்க ஜாதகம் டேட் சொல்றப்பே எங்களுக்கு புரிஞ்சிடும் இவங்க இதுக்கு தான் வந்து உட்காந்துருக்காங்கன்னு. ஏன்னா இதே ம். வேலையா இருக்கணும் இல்லைங்களா? ம். அப்ப ம். அவங்க 83ன்றப்ப நாங்க நிமிர்ந்து பார்க்க வேண்டியதுதான். ஓ அந்த பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஓகேங்களா? ஓகே. 83, 87 அது மாதிரி தான். ம்ஹ்ம். 91 அது மாதிரி தான். 72 இது மாதிரி தான். ஓகே, ஓகே. ம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப திருமண பொருத்தம் அப்படின்ட்டு ஆமா, வரும்போது ஆமா. பாத்தீங்கன்னா, இப்ப ராஜநாடியில திருமணம் பொருத்தம் பார்த்து இல்லைங்க. தான் மேரேஜ் பண்றதா? பொருத்தமே கிடையாது. இங்க பொருத்தமே பொருத்தம் கிடையாது. இல்லைங்க. ஜோசியத்திலே பொருத்தம் கிடையாது. ம்ஹ்ம். ஏன் அப்படின்னா, நான் மீண்டும் அங்க தான் வரேன். விதி ம்ஹ்ம். என்பது மாறாதது. அப்ப நான் ஒரு பொண்ண திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது எனது விதியில இருந்துச்சுன்னா, நான் பிறந்து நம்ம ஜாதகம் பார்க்கிறப்ப அந்த பொண்ணு பிறக்க போறது இல்ல. ம். நான் ம். பிறந்து கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு பிறந்துற தான் போகுது. அந்த ம். பொண்ணு எங்கேயோ வளர்ந்துகிட்டு தான் இருக்க போகுது. எனக்கு விதி வரும்பொழுது இழுத்து கொண்டு வந்து நிறுத்த போகுது. ம்ஹ்ம். இதுல ஒரு ஜோதிடர் எனது மனைவியை தேர்ந்தெடுத்து குடுக்கக்கூடிய அளவுக்கு விதி வந்து கேவலமா இல்ல. ம். அது அந்த ஜோசியரே இல்லாட்டினா கூட கூட்டு வந்துருவாங்க. இல்லைங்களா? ம். அப்ப நம்ம இங்க என்னத்துக்காக இந்த ஜோசியத்துல பொருத்தங்கள் பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னா, மக்களுக்கு பயம் இருக்கு வாழ்க்கை மேல. ஏன்னா ம். நாளைக்கு நடக்கிறது நம்மளுக்கு தெரியல. ம். எதிர்த்த வீட்டுக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் 2 நாள்ல அடிச்சு கொன்னு விட்டான். ம். ம். அந்த பக்கத்து வீட்டுக்கார புள்ள கூட்டு ஃபாரின் போனா, வந்த புள்ள வரவே இல்ல, அழுதுகிட்டே இருக்கு. அப்ப இப்படிலாம் நடக்கிறப்ப நம்ம புள்ள நாளைக்கு நல்லா வாழுமாங்க போய்? நம்ம ம். பையன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையே கெட்டு போச்சு. ம். ம். அப்படின்னு சுத்தி சமூகத்தை பார்க்கும்போது மக்களுக்கோ, பெற்றோர்களுக்கோ பயம் இருக்கு. அப்ப ம். எதிர்காலத்தை புரிந்து கொள்வதற்கு இங்கு ஏதாவது துறை இருக்கா? அப்படின்னு கேட்டா எந்த துறையுமே இல்ல. ம். ஜோதிடத்தை தவிர. ம். அப்ப ஜோதிடரை நாடி வராங்க. அப்ப அவங்க ஜோதிடர்கள் என்ன சொல்லலாம்? நம்ம ராஜநாடி மெத்தட்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப வரக்கூடிய ஜாதகம் அது ஃபிக்ஸட். அத ம். மாத்த முடியாது. ஏன்னா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னா, என்னுடைய ஜாதகத்த மாத்த முடியாது. நான் பொண்ண மாத்தலாம் அப்படிங்கிறதுனால நாங்க என்ன ம். செய்றோம்னா, மாத்துவது பரிந்துரைப்பது கிடையாது. ம்ஹ்ம். இந்த பொண்ணுனுடைய ஜாதகம் இந்த பையனுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போகிறதா? இந்த பொண்ணு வாழ்வதற்கு ஏற்ற பெண்ணா? அப்படின்றத மட்டும் கேட்டு, இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ம்ஹ்ம். ஒப்பீனியன் நாங்க குடுக்கறதில்ல. இப்ப இந்த 10 பொருத்தம் பார்த்தெல்லாம் பண்றாங்கல்ல சார், நீங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க ஆமாங்க. சார்? நான் பொருத்தம் என்பது நீங்க சொல்ற 10 பொருத்தம் என்பது நட்சத்திர தச பொருத்தம். ஓஹோ. தசவீத பொருத்தம். ஓகேங்களா? ஓகே. அது வந்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னா, அந்த ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்குன்றத பார்த்து, அந்த ம். சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்குன்றத பார்த்து, அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில இன்னொரு நட்சத்திரத்தை பொருத்துவது. ம். அடுத்து அந்த நட்சத்திர அடிப்படையில தசா சந்திகளை பார்ப்பது. நான் ம். சொல்றது அது இல்ல. பெண் ஜாதகத்தையோ, ஆண் ஜாதகத்தையோ எடுக்கிறம்போது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஓகே. அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு? ம்ஹ்ம். அவங்களுக்கும், மருமகளுக்கும், மாமியாருக்கும் சண்டைகள் எப்படி இருக்கு? ம். இவருடைய லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கு? இவங்களுடைய ம்ஹ்ம். லைஃப் எப்படி இருக்கு? இப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்ப ஒரு ஒரு ஜோசியமே தெரியாத ஒருத்தர கூட்டு போறோம். அந்த ம்ஹ்ம். பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்குறப்ப, அவர் ஒரு அப்பியரன்ஸ் பார்ப்பாரு. ம்ஹ்ம். இப்போ உள்ள பேசுறத பார்ப்பாரு. அந்த புள்ள நடக்கிறத பார்ப்பாரு. ம். அந்த புள்ள தங்கமான புள்ளையா இருக்கு, குணமா பேசுது. ம். வச்சா எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது ம். மாரி ஒரு ஒப்பீனியன். ஒரு ஜாதகத்த பார்க்குறப்ப, இந்த ஜாதகம் பெட்டரா இருக்கு. இந்த இந்த பிள்ளையோட வாழ்க்கை ஓகே. நல்லா இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்த எடுக்கிறோம். எடுத்த உடனேயே குரு என்பது ஜாதகர். ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் என்னன்னா, ஒரு கிரகத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ ஆனால். இந்த வக்ரமோ பரிவர்த்தனையோ அப்படிங்கிறது வந்து ஒரு அது சொல்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். வக்ரம் பரிவர்த்தனையும் ஜாதகத்துல எழுதியிருப்பாங்க. ஓகே. குருவுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் ம்ஹ்ம். வக்ரமோ பரிவர்த்தனையோ ஆனால், இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கிரகமும் பாதிக்கப்படுது. ம். கூட இருந்த குருவையும் என்ன பண்ணிடுதுன்னா டேமேஜ் பண்ணிடுது. அப்போ ஒரு ஒரு பையன் வந்து சொல்றாரு, இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு. அந்த பொண்ணு ஜாதகத்த எடுத்து பார்க்குறோம். குருவுடன் இருக்கக்கூடிய சனியோ ஏதோ ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ ஆயிருக்கு. ம்ஹ்ம். அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த குரு என்பது ஜாதகர். ஜாதகர்னா அந்த பெண்ணு. ம். அந்த பெண்ணினுடைய பிஹேவியர்ல எங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இல்லாட்டினா ஃபியூச்சர்ல மிஸ்டேக் ஆகலாம். ம்ஹ்ம். அப்ப நான் இந்த பொண்ண என்ன சொல்லுவேன்? ம். வேணாம். வேணாம்ப்பா, நீ வேற பொண்ணு பாரு. ஏன்னா உன் ஜாதகத்துல அப்படி அமைப்பு இல்ல. இந்த ம்ஹ்ம். பொண்ணு உனக்கு ஆன பொண்ணு இல்ல. ம். அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோமே தவிர, ம்ஹ்ம். இத்தனை பொருத்தம் வந்துருச்சு, இத்தனை பொருத்தம் வந்துச்சு நம்ம மேட்ச் பண்ணி அப்படி வெயில்ல வச்சு பார்க்கிறது கிடையாது. ம். ம். அதே மாரி ஒரு 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 ஜாதகம் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம். ம். சுக்கிரனுடன் இருக்கக்கூடிய செவ்வாய் பரிவர்த்தனை வக்ரமா இருக்கு. அப்ப சுக்கிரன் பாதிக்கப்படுது. ம். அப்ப மனைவிக்கு 2 திருமணம் நடக்கும். அப்ப இத நம்ம என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனைவிய நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ம். இவருக்கு வயசு வந்து 38. நீங்கள் ஏற்கனவே திருமணமாகி பிரிந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வீர்கள். ஜாதகம் அதுக்கு தான் வெயிட் பண்ணுது. அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆவல. ஓகே. அதனால உங்களுக்கு ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அவங்களோட திருமணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன ம்ஹ்ம். சொல்றோம்னா, அவங்களுக்கு ஒரு கைடு. ஒருத்தர் வந்து வண்டி நிப்பாட்டு திருச்சி எந்த பக்கம் போகணுன்றப்ப, அந்த கார்னர்ல ம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்குன்றப்ப, நம்ம இந்த பக்கமா போங்கன்னு சொல்றோம். இது ம். மாரி ஒரு வேலை தான் ஜோசியக்காரன் செய்ய முடியுமே தவிர, ம். இது என்ன ஆயிரும்னா, ஜோசியக்காரங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு 10 ம். பலன்ல ஒரு 8 பலன் பொருந்தி போச்சுன்றப்ப, ம். நீங்க என்ன மெதுவா சாமின்னு கூப்பிட ஆரம்பிப்பீங்க. ம்ஹ்ம். நெறைய பேர் ஃபோன் எடுத்து காப்பா சித்தர் இருக்காரான்னு கேட்பாங்க. அவர் ம். எங்க போனாரு அப்படின்னு கேட்பேன். ம். அப்ப ம்.
இவங்களாவே ஜோசிகாரனை உசுப்பேத்தி விட்டுறது. அப்ப ஜோசிகாரனுக்கு கடவுள் மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடுது. அப்ப அவன் என்ன செய்யறான்னா, நம்ம ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ள வந்துடுறான். நம்ம வாழ்க்கையை மாத்தி கொடுத்துருவேங்கிறான். கடைசியில அவன்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு தான் நம்ம நிக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த ரியாலிட்டியை ஜோசிகாரங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஜோசிகாரங்களுடைய கடமை என்னன்னா, எனக்கு இத பற்றிய நாலேஜ் இருக்கு, இத பற்றிய அட்வைஸ் கொடுக்க முடியும், என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தீர்மானிச்சுக்கங்க. அப்ப வரக்கூடிய பொண்ணுடைய லைஃப் இப்படித்தான் இருக்கும். அப்ப ஒரு ஜாதத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு. இப்ப சூரியன் புதனும் சேர்ந்தா ஒரே கட்டத்துல சேர்ந்தா அவங்களுக்குள்ள குடும்ப விஷயங்கள் நடக்காது. அப்ப ஒரு பையன் கொண்டு வந்து தரான், நான் எனக்கு தெரிஞ்ச பையன்ற மாதிரி நினைச்சுக்கங்களேன். வரக்கூடிய கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சவங்க தானே. சார் இப்படி ஒரு பொண்ணு வந்திருக்கு சார், நல்லா இருக்கு அப்படின்னு. சார் அது பண்ண வேணாம் ஏன்னு கேக்குறாரு. சார் பொருத்தமெல்லாம் பார்த்தாச்சு சார், 11 பொருத்தம் இருக்கு, நல்லா இருக்கு சார், பண்ண வேணாம் நம்ம சொல்றோம். அவர் என்ன பண்றாரு, விதியதான், அவருக்கு விதியதான்றப்ப அவர் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு என்ன பாக்குறப்ப, சார் எங்க 2 பேத்துக்கு இடையில உறவே இல்ல, குழந்தை இல்ல, எதுவுமே இல்ல, நீங்க அதுக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் வேற மாதிரி சொன்னேன், நடக்கும் போய். ஆனா நம்ம திருப்பி அதை ஊர்ஜிதப்படுத்தினா அவர் நம்ம கல்யாணம் ஆயிருச்சு, அவர் நம்ம புண்ணாக்குற மாதிரி ஆயிரும். அதுல நான் வேற சொன்னேன், இது வேற பிரச்சனை, சரியாயிரும் போன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இந்த சூரியன் புதன் சேர்ந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும், அதை அவர் செலக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சூரியன் புதன் சேர்ந்த ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவே பிரிச்சிருக்கும். இது அவங்க அம்மா அப்பாவுக்கு வெளியே தெரியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பாட்ட நேரடியாவே கேட்பேன், இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்குள்ள உறவுகளே இல்லையா? ஆமாங்க சார், இத்தனை வருஷமா நாங்க வந்து புருஷன் பொண்டாட்டியா சண்டையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்ப சில ஜாதகங்கள் சில விஷயங்களை வெளிப்படுத்தும். இது வந்து கிரகங்கள் அமைப்பு தானே. அப்ப அவனுடைய விதி அவ தானே. அந்த விதியை புரிந்து கொண்டு விதிக்கு ஏத்த மாதிரி, இப்ப இந்த கை வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வருஷமா நான் அதை நினைச்சு போராடிக்கிட்டே இருக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு ஜாலியா நம்ம வாழ்றது இல்லைங்களா? 6 விரல் ஒருத்தருக்கு தொங்குது, அதையே ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதுல ஒரு மோதிரத்தை போட்டு ஜாலி பண்ணிக்கிறாரு இல்லைங்களா? அது மாதிரி ஜாதகம் என்பது உங்களுடைய டிசைன். எனக்கு மூக்கு இப்படி இருக்கு, எனக்கு கண்ணு இப்படி இருக்கு, எனக்கு நெத்தி இப்படி இருக்குன்னு வருத்தப்படுறது இல்லை யாரும். கொஞ்ச நாள் கழிச்சு அதையே நம்ம மேக்கப் போட்டு பொட்டு வச்சு அலங்காய்க்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி ஜாதகம் என்பது என்னுடைய உடல் மாதிரி. அது என்னுடைய உடல், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்றது வெளிப்படுத்துது. அதை நம்ம கசக்கிக்கிட்டே இருக்க கூடாது. அப்பப்ப அது மூலம் மாற்றவும் முடியாது. ஏன்னா நான் அடிக்கடி கேட்கறது என்னன்னா, இந்து மதம் அப்படிங்கறதுல நம்பிக்கை இருக்கிறவங்க வேற எல்லா மதத்திலையும் என்ன சொல்லுதுன்னா, உங்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இறைவன் படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? இந்த பிரபஞ்சத்துல எதுவும் மாறாது, அது டிராவல் அவ்வளவுதான், அது லீனியர் மோசமா போயிட்டே இருக்குது, இது எதுவுமே மாறாது. அப்ப நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய விதி இவ்வளவுதான். என்னதான் வந்து மாடை உட்கார வச்சு பூஜை போட்டாலும் மாடுக்கு கொம்பெல்லாம் கரைஞ்சிடாது, கொம்பு வளர்ந்துட்டு தான் இருக்கும். அது அதனுடைய விதி இல்லைங்களா? அது மாதிரி என்னுடைய விதி இதுதாங்கிறப்ப அதை அனுபவிக்கணும். அப்ப அனுபவிக்கணும். இதுல என்ன அனுபவிக்கலாம், நம்ம அதை ஹாப்பியா இருக்கலாம். எனக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகணும், நான் எதுக்கு 22 வயசுல இருந்து பொண்ணு பார்க்கணும்? நிறைய இந்த திருமண தகவல் மையத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. 29 வயசு தான் சார் கல்யாணம், 28ல போடுங்க, வேலையை பாருங்க, அதை வச்சு வீடு கட்டுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சில ஜோசிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு வாங்க, சரியாயிருங்கிறாங்க. வாழை மரத்துக்கு தாலி கட்டினா எப்படிங்க சரியாகும் இல்லைங்களா? அதே மாதிரி சில பரிகாரங்கள் சொல்லிட்டு தாந்திரிக பரிகாரங்கள்னு பேர், மக்களுக்கு எப்படி சொன்னா ஏமாத்துவாங்களோ அது மாதிரி பேர்களை வச்சுட்டு மாந்திரிக பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், என்ன பண்ணாலும் உன் வாழ்க்கை மாறாது இல்லையா? இப்ப நான் வந்து உங்களுக்கு பலன் சொல்றேன் சார், நான் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போராடிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன், செருப்பை மாத்தி போடுங்க. இது சிம்பிள். இப்ப லேட்டஸ்டா அப்படி ஒரு பரிகாரங்கள் வருது, செருப்பை மாத்தி போடுங்க, முட்டாய் வாங்கி தின்னுங்க, பிஸ்கட் வாங்கி தின்னுங்க எல்லாம் பரிகாரம் வருது. ஏதோ ஒண்ணு சொல்றேன், அந்த பரிகாரத்தை நான் ஏன் பண்ணக்கூடாது எம்எல்ஏ ஆகிறதுக்கு இல்லைங்களா? நான் ஜோசிகாரன் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்? உங்களுக்கு சொன்ன பரிகாரத்தை நானே செஞ்சு இப்ப திருச்செந்தூருக்கு போய் ஒரு பரிகாரம் செய்ய சொல்றேன், செஞ்சா நீங்க எம்பி ஆயிருவீங்கன்னு இருக்கு. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? நானே பஸ் ஏறி போய் அந்த பரிகாரத்தை செஞ்சு எம்பி ஆயிருக்கலாம் இல்லைங்களா? அது முடியாது. பரிகாரம்ங்கிறது முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பரிகாரம் பண்ணா அதனுடைய தாக்கத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கம்மி ஆயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அது எப்படிங்க தாக்கத்துல கம்மியான? இப்ப ஒருத்தருக்கு பசிக்குது, பசிச்சா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னா சாப்பிடுறதுதான் பரிகாரம். நான் போய் ஒரு பூஜை பண்றேன்னா பசி எப்படி குறையும் இல்லைங்களா? எதுக்கு எது சரியோ. இப்ப நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் போன் அடிக்கிறாரு, 60 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருக்கு சார், ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கிறாரு. சம்பாரி ஓலை 24 மணி நேரம் இருக்கு, 3 மணி நேரம் தூங்கு, போய் பிச்சை எடு ரோட்ல இல்லைங்களா? அப்ப எப்படியாச்சும் காசு சம்பாரியா, அதுதான் அதுக்கு வழி. காசு இல்லாம எப்படி கடன் அடைக்க முடியும்? அப்ப மக்கள் வந்து ஈஸியா போறதுக்கு வழி தேடுறாங்க, ஈஸியா வழிகள் கிடையாது. ஏன் அப்படின்னா, சிவனே வந்து பிச்சை எடுத்ததா தான் நம்ம அவருக்கு எழுதின விதியை அவர் அனுபவிச்சாரு. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போனாரு, சீதா பிராட்டி ராமனை பிரிஞ்சு பூமாதேவியோட போயிருச்சு, தசரத சக்கரவர்த்தி செத்தே போயிட்டாரு. இதெல்லாம் யாரு செஞ்சது அப்படின்னா வசிஷ்டர்னு ஒருத்தர் இருந்தார்.
அவர் தான் ஜோதிடத்திற்கெல்லாம் முன்னோடி. ம். அவர் குறிச்சு கொடுத்த குடும்பமே நாசமா போச்சு இல்லைங்களா? ம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா பரிகாரம் சொல்லல. ம். இப்படித்தான் நடக்கும்ன்றத சொல்றாரு. சுத்தி இருக்கவங்க அவரை பரிகாரம் சொல்றதா நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க. எதுவுமே நடக்கல. அப்ப அவர் கணிச்ச விதிகள் நடந்திருக்கு ம். இல்லைங்களா? குருட்சேத்திர போர்ல கிருஷ்ண பரமாத்மா பரதன்ட்ட என்ன சொல்றாரு? அவன்ட்ட என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட? ம். உனக்கு விதிச்ச விதிடா இது. இதோட பாண்டிங் ஆயிக்காத. நீ பாட்டுக்கு புளியம்பழம் மாதிரி ஒட்டாம வாழ்ந்துரு. இந்த வாழ்க்கை அனைத்தும் நானாக இருக்கிறேன். அதை அனுபவிச்சு வாழு. இதுல வரக்கூடிய துன்பமும் நானே, இன்பமும் நானே. ம். உனக்கு வரக்கூடிய எல்லா அனுபவங்களும் நானே தான். அப்படின்ற ஒரு உண்மையை புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு விசுவரூபமே கிடைக்குது இல்லைங்களா? ம். அப்ப இந்த இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் மாறாது. ம்ஹும். நீங்க ஒரு கல்ல மேல தூக்கி போட்டுட்டு ம். பரிகாரம் பண்ணோடனே கல்லு மேல போயிடாது. திருப்பி உங்க தலைமையிலே தான் வந்து விழுவும். ம்ஹும். இல்லைங்களா? Okay. அப்ப விதிதான். உங்க ம். ஜாதகம் என்பது விதியை கண்டறிவதற்கான ஒரு கருவி. Okay, sir. அந்த கருவியை எப்படியோ முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை ம். நம்ம உழப்பிக்கிட்டு இருக்கோம். ம். அதை என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எப்படி உதவும்ன்றத பார்த்து மாத்தணும். ம். அப்ப இது ஒரு லாங்குவேஜ். ஜோசியம் என்பது ஒரு லாங்குவேஜ். Okay. அதை படிச்சு சொல்லக்கூடிய ஒரு இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மாதிரி ஜோசியர்கள் அவ்வளவுதான்.